மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டத்தில் அமைந்துள்ள புளியஞ்சோலை திருச்சிராப்பள்ளி நகரத்திலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான இயற்கை சுற்றுலா தலமாகும். ஏற்கனவே ரூபாய் 32,82,000 மதிப்பீட்டில் உடை மாற்றுகின்ற அறை, இருசக்கர வாகன நிறுத்துமிடம், பொருட்கள் வைப்பறை, குடிநீர் வசதி, அணுகுசாலை உள்ளிட்ட அடிப்படை சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. தற்போது ரூபாய் 73 லட்சம் மதிப்பீட்டில் கழிப்பறை, அமரும் இருக்கைகள், சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள், சாலை வசதி, போர்வெல், சுற்றுலா வழிகாட்டி பலகைகள் மற்றும் மின்விளக்கு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளில் சுமார் 90 விழுக்காடு நிறைவடைந்துள்ளது. மீதமுள்ள பணிகளும் விரைவில் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இன்னும் மதிப்பிற்குரிய நம்முடைய துணை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் அங்கே 24 மணிக்கூறும் ஒரு காவல் நிலையம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அங்கே சுகாதார வளாகம் அப்படி அதையும் அடிஷ்னலாக கேட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் சுற்றுலாத்துறை மூலம் இப்போ இது இன்னொரு டிபார்ட்மெண்ட், இன்னொரு துறை சார்ந்த விஷயம். அதனால் அந்த துறையினுடைய அமைச்சர்கள், மதிப்பிற்குரிய நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட கலந்து பேசி, அதே மாதிரி இன்னும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்தை, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்தவரைக்கும் முதல்வர் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவரோடு கலந்து பேசி அதை என்னென்ன அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அதை வரக்கூடிய காலங்களில் அதை கலந்து பரிசீலித்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள்ட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, நான் வைத்த கோரிக்கை ஜீரோ வேல்யூ அந்த பட்டா பற்றி விளக்கமாக அமைச்சர் எனக்கு அந்த தபால் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டார். அதை நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன். அது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தொண்டாமுத்தூர் தொகுதி மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தில் பல இடங்களில் அந்த மாதிரி ஜீரோ வேல்யூ பட்டா இருக்குது. அது கடந்த ஆட்சியில் அது அப்படி அந்த மாதிரி ஏற்பட்டிருக்குது. ஆகவே அது தொடர்ந்து இருக்குது. அப்பவே நான் வலியுறுத்தியிருக்கிறேன், கடந்த ஆட்சியில் கூட அதை வலியுறுத்தியிருக்கேன். ஆகவே உடனடியாக அமைச்சரை தலையிட்டு அதை நிவர்த்தி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்றைய தினம் தொண்டாமுத்தூர் பகுதியில் இருக்கிற ஜீரோ வேல்யூ என்று சொல்லப்படுகிற நிலையை அவர்கள் இங்கே மண்டலத்திலே வெளியிட்டார்கள். அதை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை கடிதம் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பரிந்துரையோடு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களும் அதுபோன்ற நிலைகளை மாற்றியமைப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும்.